₹1 கோடி சேமிக்கணுமா? சாத்தியம். எந்த ரிஸ்க்கும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லன்னு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு அங்க எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாம சேஃபான முதலீட்டுல உங்க ₹1 கோடி சேமிப்பு டார்கெட்டை உங்களால அடைய முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசாங்கத்தோட ஒரு பாதுகாப்பான திட்டம் தான். இந்த திட்டத்து மூலியமா தான் நம்ம ₹1 கோடி எப்படி அடையிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த திட்டத்து மூலியமா உங்களுக்கு EEE டாக்ஸ் பெனிஃபிட்டுமே இருக்கு. நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, salaried பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் தான் இது. இது என்ன திட்டம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, எத்தனை வருஷம் டென்யூர் இருக்கு, இதில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி சேமிப்பை ஸ்டார்ட் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கு, எந்த மாதிரி பீரியட்ல நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிட்டா பெனால்ட்டி இருக்காது, எப்பெல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், குறிப்பிட்டு உங்க முதலீட்டு மூலியமா ₹1 கோடியை தொடர்றது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு 20-25 வயசுல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்ட்ரியா இருப்போம். அப்பவே எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்பா இப்பவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இப்பவே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்பதான் லாங் டர்ம்ல உனக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த இடத்துல பணத்தை போடணும், எவ்வளவு போடணும், எந்த மாதிரி நீங்க வந்து சேஃபா இருக்கலாம், இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் அடங்கி இருக்கு அப்படின்னு யாருமே நம்மளுக்கு தெளிவா சொல்றது கிடையாது. சோ இன்னைக்கு நம்ம ₹1 கோடி, இந்த ₹1 கோடி அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு கனவா மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்டவங்களும் தாராளமா இப்படி ஒரு பாதுகாப்பான ஸ்கீம் மூலியமா அந்த ₹1 கோடி சேமிப்பை அவங்க முதலீட்டு மூலியமா எப்படி அடையிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அந்த ஒரு ஸ்கீம் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF. இது ஒரு அரசாங்கத்தோட ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது. அக்கார்டிங் டு February 2026 இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த PPF அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து 15 வருஷம் லாங்கான டென்யூர் உள்ள ஒரு ஸ்கீம். ஸோ நீங்க மினிமம் இதுல 15 வருஷம் உங்க பணத்தை போட்டு லாக்இன் பண்ண வேண்டியது இருக்கும். முக்கியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பிகினர்ஸா இருக்கிறீங்க, salaried பர்சனா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ இப்போ ஒன் பை ஒன்னா இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றேன். எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்க ஒரு NRI-ஆ இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க இந்தியால இருந்தப்போ இந்த ஸ்கீமை ஓபன் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முதலீடு செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு எலிஜிபிள் தான். ஆனா ஒன்ஸ் நீங்க NRI ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் PPF-ல அப்படின்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ட்ரஸ்ட் சொசைட்டிஸ்ல இருக்கீங்களா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இதுவே நீங்க salaried பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாலுமே இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு இந்த ஒரு திட்டத்துல இடம் இருக்கு. உங்க வயசு அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டிக்கு 0ல இருந்து மேக்ஸிமம் அப்பர் லிமிட் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. இதுக்கு நீங்க பேரண்டோட கார்டியனோட ஹெல்ப் வச்சாவது இந்த ஒரு PPF அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். நாமினேஷன் அப்படின்னு வர்றப்போ மேண்டட்டரியா நீங்க யாரையாவது ஒருத்தரை நாமினேட் பண்ணி தான் ஆகணும் உங்க ஃபேமிலியில இருந்து. அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலமா இந்த ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் தான் அலௌட். சோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா PPF-ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுல பணம் போடுறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இல்ல மாசம் மாசம் கட்டணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு வருஷத்துல 12 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. 12 தடவை நீங்க வந்து பணத்தை கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேல கிடையாது. அதை விட கம்மியா நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பே பண்றீங்க அப்படின்னா கூட ஓகே தான். இப்போ மார்ச் 31 எவ்ரி இயர் மார்ச் 31 நீங்க இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மினிமம் ₹500 மேக்சிமம் ₹1,50,000 வரைக்கும் தான் உங்களால ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்ய முடியும் இந்த ஸ்கீம்ல. ஸோ அப்போ 15 வருஷத்துக்கு நீங்க இந்த ஒரு ஸ்கீம்ல இந்த ஒரு மேக்சிமம் மினிமம் லிமிட்டை வச்சு நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு மேக்ஸிமமா 40 லட்சம் ரூபா தான் உங்களால ஒரு மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். எப்படி 1 கோடி இதுல தொடருது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கரெக்டா? அது எப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்றேன். இதோட டென்யூர் பாத்தீங்கன்னா 15 வருஷம். கரெக்டா? ஆனா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்டெண்டபிள் அப்படின்னா
15 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமா நம்மனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். வித் ஆர் வித்வுட் ஃப்ரெஷ் டெபாசிட். சரி, 15 வருஷம் நான் வந்து இவ்வளவு நாளா நம்ம பணத்தை கட்டிட்டேன், 15 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் நான் பணத்தை கட்டணுமா அப்படின்னா கட்டலாம். இல்ல கட்டாம இருக்கிற பணத்தை கூட நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்றதுக்கு விடலாம். ஏன்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% காம்பவுண்டட் ஆனுவலி, வருஷம் வருஷம் காம்பவுண்ட் பண்ணப்படுது. சோ இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமா தான் நம்மளோட 1 கோடி ரூபாய் டார்கெட்டை நம்ம தொட போறோம். அடுத்ததா வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இப்போ நான் வந்து 15 வருஷம்ன்றது ரொம்ப லாங்கான ஒரு டைம் தான். ஆனா நடுவில் எனக்கு பணம் ஏதாவது வேணும் அப்படிங்கிறப்ப வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால அந்த வித்ட்ரால் இதுக்கே போக முடியும். அதுவும் வித் சம் பெனால்ட்டி அது இதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களால பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். இதுல எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ வருஷம் வருஷம் ஒரு 12 இன்ஸ்டால்மெண்ட்ல மினிமம் 500 ரூபாய், மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய் கட்டணும்னு நீ சொன்னியே, நான் ஏதாவது 500 ரூபாய்க்கும் கம்மியா நான் கட்டுறேன், ஒரு 200 ரூபாய் கட்டுறேன், 300 ரூபாய் கட்டுறேன், ஏன் 450 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். திருப்பி அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா பெனால்ட்டியை பே பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் ஆகும். 500 ரூபாய்க்கும் கம்மியா நீங்க வந்து அந்த ஒரு இதுல பே பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு. இப்போ உங்களுக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட், டென்யூர், எக்ஸ்டென்ஷன், வித்ட்ரால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை எப்படி எங்க போய் நீங்க வந்து அப்ளை பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். எந்த பேங்க்கு வேணாலும் போங்க, SBI, HDFC, ICICI, இல்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் போங்க. அங்க போய் இந்த PPF அக்கௌண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு, பேன் ஆதார் லிங்க் ஆன ஆதார் கார்டு இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் எடுக்கணும். ஒன்று உங்க பாஸ்போர்ட் இல்ல ஓட்டர் ஐடி, யூட்டிலிட்டி பில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றதுக்கு 500 ரூபாயிலிருந்து மினிமம் 500 ரூபாய், மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் நீங்க பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைன்ல நீங்க வந்து PPF அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஆன்லைன்லயுமே நீங்க பண்ணலாம். ஒண்ணு அந்த குறிப்பிட்ட பேங்க் வெப்சைட்ஸ்க்கு போய் நீங்க வந்து PPF அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஆன்லைன்லயுமே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு PPFனா என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல 1 கோடி ரூபாயை நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கறத சொல்றேன், கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் லிமிட், 12 இன்ஸ்டால்மெண்ட் டைம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 12,500 ரூபாயை மாசம் மாசம் இந்த ஒரு ஸ்கீம்காக எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம வந்துடணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 1 கோடி ரூபாய் கனவை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வீட்டு வாடகை ஏதாவது ஒன்று வருது, இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த 12,500 ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஒரு விஷயத்தை உங்களால் ரொம்ப சுலபமாக சேஃபாக அடைய முடியும். ஸோ எவ்ரி மந்த் 12,500 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. மேக்ஸிமம் லிமிட்டான 1.5 லட்சத்தை நம்ம தொட போறோம். ஸோ ஃபார் 15 இயர்ஸ் இது கன்சிஸ்டண்டா பார்த்துக்க வேண்டியதுதான் ரொம்ப கடினமா இருக்க போகுது. பட் ஆனால் இதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 15 இயர்ஸ்க்கு இந்த ஒரு சைக்கிளை நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இதுக்கப்புறம் 5 வருஷம் எக்ஸ்டென்ஷனை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு சைக்கிளில் நம்ம 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 7.1% வட்டியோட சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 40,68,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதை 1 கோடி ஆக்கணும் அப்படின்னா நம்ம 15 வருஷ டென்யூரை தாண்டி எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளவு வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. எப்படி? எக்ஸ்ட்ராவா 10 வருஷம் 2 பிளாக் ஆஃப் எக்ஸ்டென்ஷனை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இதை எப்போ நீங்க பண்ணணும்னா உங்களோட 15 வருஷ டென்யூர் முடிய அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஃபார்மை வாங்கி எக்ஸ்டென்ஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவா 2 செட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனை நம்ம இந்த ஒரு PPFல ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1 கோடி ரூபாயை நம்மளால தொட முடியும். எப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், தெளிவா கேளுங்க. இப்போ 15 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனுவல் டெபாசிட் 1.5 லட்சம் ரூபாய். டோட்டலா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா 15 வருஷத்துக்கு 22,50,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ 15 வருஷம் முடிகிற ஓரத்துல 40,68,000 இருக்க போகுது. சோ இதோட முடிய போறது இல்ல. அடுத்ததை நம்ம 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றப்போ அந்த 5 வருஷத்துலயுமே நம்ம வந்து பணத்தை சும்மா விட போறது கிடையாது. ஒரு வருஷமும் 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட முதலீடு செய்ய போறோம். ஆக மொத்தத்துல 20 வருஷம் ஆச்சு இல்லையா? அந்த 20 வருஷத்துல மொத்தமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். சோ உங்களுக்கு 20 வருஷம் முடிவடைவுல எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 66,58,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கும். சோ கெட்டிங் க்ளோசர்ல அடுத்த ஒரு பிளாக்ல தான் நம்மளுக்கு மேட்டரே இருக்கு. சோ அடுத்த ஒரு பிளாக்லயுமே வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 1.5 லட்சம் ரூபாய். சோ டோட்டலா 25 வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 37 லட்சம் ரூபாய், 37,50,000 ரூபாய் வந்திருக்குன்னு
வச்சுக்கலாமே. இப்போ 25 வருஷம் முடிவடைவில் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,03,00,000 இருக்கும். அப்படின்னா 65,80,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அதுவும் ரிட்டர்ன்ஸ், ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இவ்வளவுதான் வரும், அடுத்த வருஷம் எவ்வளவு வரப்போகுது தெரியல அப்படிங்கிற மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத ஒரு ஸ்கீம். அண்ட் இதுல EEE டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஏன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 80C 1,50,000 ரூபா வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கிறதால இதுல நீங்க வருஷத்துக்கே 1,50,000 ரூபா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எந்த டாக்ஸும் இல்லை, அதுல இருந்து வர்ற வட்டி பணத்துக்கும் எந்த டாக்ஸும் இல்லை, எல்லா டெனியரும் முடிஞ்சு உங்களுக்கு கைக்கு வர்ற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் எந்த டாக்ஸும் இல்லைன்னா தான் EEE டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த ஸ்கீம்ல இருக்கு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல. 25 வருஷமா நான் ஒரு வீடியோ தொடர்றதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா மாசம் அங்கேயும் இங்கேயும் நான் இதை மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொல்ல வரல. இதை ஒரு லெட்ஸே ஒரு நல்ல பணக்காரங்க வீட்லேயோ இல்லை பணக்காரங்க வீட்டில் ஒரு கோடியை தொடர்றதுக்கு அவ்வளோ டைம் வேணுமா அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒரு மாடரேட்டான ஒரு ஃபேமிலி நல்ல செலவு பண்ணிட்டு இருக்காங்க, 12,000 எந்த இடத்துல போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, 12,000 இந்த பார்ட்டி அது இதுன்னு எக்ஸ்ட்ராவா எல்லாத்தையும் தாண்டி செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களோட 12,000 மாசம் மாசம் நீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 60-65 லட்சம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் அமையும் ஜஸ்ட் வித்தின் 25 இயர்ஸ். அண்ட் இது இன்னும் சீக்கிரமா கூட அந்த 1 கோடி நீங்க தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 8% எல்லாம் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் சேமிப்பு ஆசையும் கனவும் எப்படி அடையிறது அப்படிங்கிறத நான் எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதையும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது யோசனை இருக்கு, வேற ஏதாவது டார்கெட் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு, அதை எப்படி அச்சீவ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பல டிப்ஸ் அண்ட் இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதையும் காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவா உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.